உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். திரு செல்வ பெருந்தகை வணக்கம். பிஜேபிக்கு நல்ல உதவி பண்ணிருக்கீங்களோ டெல்லியில? நாங்க உதவி பண்ணல, அவங்களுக்கு தேர்தல் ஆணையம் எல்லா துறையும் உதவி பண்ணிருக்கு. நாங்க எதுக்கு உதவி பண்றோம்? 7% மக்களுக்கு தான் உதவி. ஆம் ஆத்மி இல்ல, அது எப்படி நீங்க ஒரு ஒருங்கிணைக்க வேண்டிய பொருட்கள் நாம் இருக்கோம். அது எல்லோருக்கும் அந்த கடமை உணர்வு இருக்கு. எல்லோருக்கும் அதை வந்து ஆம் ஆத்மி கட்சியும் அந்த புரிதல் வேணும். அது பஞ்சாபா, டெல்லி ஆகட்டும், ஹரியானாவாகட்டும். அப்ப ஒரு சைட்ல மட்டும் ஒரு புரிதல் இருந்தா போதாது, எல்லா தரப்புலயும் அந்த புரிதல் வேணும். அதுதான் இந்த முடிவுகள்லாம் காட்டுது. இனிமே புரிதலோடு இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்கான பணியில் நாங்கள் இறங்குவோம். இனிமேதானா? ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதை மெருகேற்ற வேண்டிய பணி இருக்கு, பலப்படுத்த வேண்டிய பணி இருக்கு. இல்ல, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தன்னோட ஐடியாலஜிக்கலா அவங்களுக்கு ஒரு தெளிவில்லாம இருந்திருக்காங்கன்ற ஒரு பார்வை இங்கே கூட ஒரு விமர்சனமா வைக்கப்பட்டது. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனப்போ பாருங்க அவரை வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு அவரோட சேர்ந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணீங்க. நான் அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் வரும்போது கெஜ்ரிவால் ஊழல்வாதின்னு காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணுது. அப்ப எப்படி மக்கள் ஏற்பாங்க அப்படின்னு கேட்கிறேன். இல்ல, இது களத்துல இருக்கும் போது எதிரிகள் தான் பார்க்கணும். கண்டி களத்துல போயிட்டு விட்டு கொடுக்க முடியாது யாரையுமே. யார் வெற்றி பெறுவது என்றுதான் ஒரு கட்சிக்கும் ஒரே ஆள ஒரு வருஷத்துக்குள்ள ஊழல் செய்யலன்றீங்க. நீங்களே புனிதர் பட்டம் கொடுத்தீங்க, அப்புறம் நீங்களே ஊழல்வாதின்றீங்களே. அதுதானே இப்போ மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்ததா? கன்ஃபியூஷன்லாம் கிடையாதுங்க. அதாவது என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? ஒரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு பணி இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பீடு இருக்கு, திட்டம் இருக்கு. அதை வச்சுதான் பேசுறாங்க, அதை வச்சுதான் பிரச்சாரம் பண்றாங்க. அதுவே ஒரு குற்றம்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல, இப்ப இந்த காங்கிரஸ் உடைய ஒரு ரிவைவலுக்கான ஒரு ஸ்கோப்பாவது இதை பாக்குறீங்களா? இப்ப ஆம் ஆத்மி வீழ்கிறது, பாஜக ஆட்சிக்கு வருகிறது. பாஜகவுடைய போலார் ஆப்போசிட் காங்கிரஸ் தான். அப்ப இனி காங்கிரஸ் டெல்லியில எழுந்து நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பாக்குறீங்களா? இல்ல, இது வந்து எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மதவாத சக்திகளை எதிர்க்க வேண்டும், நல்ல ஆட்சி ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பார்வை. போக போக நாங்க சரி பண்ணுவோம், பலப்படுத்துவோம். ஓகே. அதே மாதிரி ஈரோடு பற்றியும் உங்களுடைய பார்வை எதிர்பார்க்கிறேன் திரு செல்வ பெருந்தகை. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 7000 ஓட்டு ஒரு 4 சுற்றுல இப்ப பெற்றிருக்கிறாங்க. அது கணிசமான ஒரு முன்னேற்றத்தை பாக்குறீங்களா அவங்களுடைய வாக்குல? இது முன்னேற்றம் இல்ல. அதிமுக களத்தில் இல்லை, பாஜக களத்தில் இல்லை, மற்ற கட்சிகள் களத்தில் இல்லை. எல்லோரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இப்ப அதிமுகவுக்கு ஒரு 10% 20% வாக்குகள் இருக்குன்னா அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க? திமுகவுடைய எதிரணியில் இருக்கின்ற வேட்பாளர் தான் வாக்களிப்பாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். நாம் தமிழருக்கு ஒரு வளர்ச்சியா பார்க்கல நீங்க? இது எப்படி வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா? பொது தேர்தல்ல நிக்கும் போது அவர்களுக்கு உரிய பங்களிப்பை வளர்ச்சியா பார்க்கலாம். களத்துல யாருமே கிடையாது. பிரதான எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக இல்ல, தேசிய கட்சியா இருக்கின்ற பாஜக இல்ல, சில அமைப்புகள் யாருமே போட்டி இல்ல. இந்த தேர்தல் நீங்க எதிரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது 4 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற நல்ல ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற வாக்கா தான் பார்க்கணும், வெற்றியா தான் பார்க்கணும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.